என்னம்மா உன் சம்பளம் பூரா அனுப்பி விட்ட? உன் மாமியார் ஏதாவது சொல்லிடுவாங்கம்மா? இல்லம்மா, இந்த மாசம் உங்களுக்கு நிறைய மெடிக்கல் செலவு இருக்கு, அதனாலதான் அனுப்புனேன். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க, அதனால என் கடமை நான் செய்வேம்மா. நல்ல வேலைம்மா, நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன், நீ எனக்கு தெளிவுபடுத்திட்ட. என்ன நீ சொல்றீங்க? என்னம்மா இந்த மாசம் நீ சம்பளம் அனுப்பவே இல்லை எனக்கு? ஆமா மம்மி, ஆக்சுவலி அம்மா கேட்டிருந்தாங்க, அதனால நான் என்ன என் செலவுக்கு 5,000 வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே அவங்களுக்கு அமுச்சு விட்டுட்டேன். நான் உங்களுக்கு சொல்லான்னு இருந்தேன், மறந்துட்டேன் மம்மி. ஓஹோ அப்படியா? நான் வேலைக்கு போன்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்கலன்னா உன்னால வெளியில போய் சம்பாதிக்க முடியுமா? என்னமா முழிக்கிற? இல்ல மம்மி, இந்த மாசம் நடந்தது நடந்து போச்சு. அடுத்த மாசம் சம்பளத்தை என்ன முடிவெடுக்க போறியா? முடிவெடுத்துட்டு நீ சொல்லு எனக்கு. சரிங்க மம்மி. என்னம்மா அண்ணியோட சம்பளமும் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க? இது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லம்மா. அண்ணி, இது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அண்ணி. அதுவும் இல்லாம உங்க அம்மா அப்பா கிட்ட கொடுக்கறதுக்கு யார்கிட்டயும் நீங்க கேட்கணும் அவசியமும் இல்லை அண்ணி. மம்மி, அடுத்த மாசம் நீங்க எனக்கு முடிவெடுக்க சொன்னீங்கல்ல, நான் இப்பவே முடிவு பண்ணிட்டேன். அடுத்த மாசோட எல்லா சம்பளமும் நான் என் அம்மா அப்பா கையில தான் கொடுக்க போறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா.